தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை கட்டாயப்படுத்தி வேலையை விட்டு நீக்கும் போக்கை தடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் அமைப்பாளர் கற்பக விநாயகம் இதனை தெரிவித்தார். 56,000 பேரை வருகிற காலாண்டுக்குள் இந்தியா முழுவதும் வேலையை விட்டு துரத்துவது என்ற முடிவோடு இந்த நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதற்கு இவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் வந்திருக்குது, அதே போல் நவீன தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்திருக்குது, இந்த ஸ்கில் செட்டெல்லாம் இவங்க உடனடியாக அப்டேட் பண்ணலை, அதனால் நாங்கள் வேலையை விட்டு நீக்கிறோன்ட்டு ஒரு போலியான காரணத்தை சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் வேலை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருமே 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மிக திறமையானவர்கள். 6,000 பேர் 7,000 பேர் இப்படி மாசிவ் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கும்போது இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதில் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை. இதோட வேலை நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக மறுபடியும் அதே வேலையை திருப்பி தரணும்.